ரெண்டுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசு பள்ளி சினிமா தியேட்டரா மாறுகிறதா? ராஜ்மோகன் அவர்கள் ஆங்கர் வேலையை விட்டுட்டு அமைச்சர் வேலையை பார்க்கணும். இதோ உங்கள் முன்னால் வருகிறார். வருக வருக. ராஜ்மோகன் அவர்களுடைய உத்தரவை அரசு பள்ளி மீறி இருக்குது. மக்கள் கிட்ட கடுமையான எதிர்ப்பு. மாணவர்களை தாவேக்கா தொடர்ந்து அரசியல்ல ஈடுபடுறதுக்கான காரணம் என்ன? தொடர்ச்சியா தாவேக்காவினரும் தாவேக்கா செயல்படுத்துகிற விதமும் அரசு பள்ளியில எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, இதனால மாணவர்களுடைய கல்வி எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. காட்சி நாங்க மாற்றத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி ஆட்சி பிடிச்சாங்க. ஆனா சொன்னபடி மாற்றத்தை கொடுத்திருக்காங்கன்னா ஆம், மாற்றத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த மாற்றம் மக்களுக்கு பிரயோஜனமானதா, இளைஞர்களுக்கு பிரயோஜனமானதா, கல்விக்கு மாணவர்களுக்கு பிரயோஜனமானதா அப்படின்னா ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அம்மனா ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த ரேஞ்சுக்கு தான் இவங்க மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. அந்த மாற்றம் என்னென்ன மாற்றம் அப்படின்னா, ஸ்கூல்ல என்ன பண்ணலாம், தாவேக்காவினர் உள்ள புகுந்து போட்டோவை கொடுத்து துண்டுகளை போட்டு கொடிகளை நட்டு விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், விஜய் பத்தி புகழ்ந்து பேச சொல்லலாம், சினிமா தியேட்டரா மாத்தலாம், விஜய் அவர்களுடைய லைவை வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில அவங்களுக்கு வாங்கி கொடுத்த ப்ரொஜெக்டர்ல விஜயோடைய லைவை போடலாம். இப்படின்னு பல மாற்றங்களை கொடுத்துருக்குறாங்க. ஆனா இது மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருந்திருக்கு. ஏன்னா அப்துல் கலாம் என்ன சொன்னாரு, மாணவர்கள் தான் நம்முடைய இந்தியாவின் எதிர்காலம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் இந்த ஸ்டூடெண்ட்டை எந்த அளவுக்கு மதிச்சாரு அப்படின்னு பார்க்கணும். அவர் குடியரசுத் தலைவரா இருக்கும் பொழுது கூட மாணவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே மனுஷ குழந்தையாவே மாறிடுவா போல. மாணவர்கள்னு அவ்வளவு நேசிப்பார் அவரு. ஏன்னா அவருக்கு தெரியும் கல்வியினுடைய அருமை, அவருக்கு தெரியும். அதனாலதான் மாணவர்களுக்கு கல்வி அப்படின்னு ஒரு மாணவர் நிகழ்ச்சியை கூட அவரு ரத்து செஞ்சதே இல்லை. தன்னுடைய உடல்நிலை சாகும் போது கூட மாணவர்கள் மத்தியில தான் அவர் என்ன பண்ணாரு, இறந்தாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் மாணவர்களுடைய நிகழ்ச்சியை அவர் வந்து தட்டி கழிச்சதே கிடையாது. ஏன்னா அவ்வளவு பிடிக்கும் மாணவர்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்கணும்னா அவ்வளவு பிடிக்கும். அவரு டீச்சராகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூமியில இன்னைக்கு மாணவர்கள் கல்வி கத்துக்கிட்டும் பொழுது அங்க உங்க சினிமா தலைவரை நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம்? இதுல வெக்கமே இல்லாம அமைச்சர் விஸ்வநாதன் சொல்றாரு, இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்குதுங்க, என்ன இப்பதான் புதுசா வந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு. எந்த ஆட்சியில நடந்தது, எந்த முதலமைச்சர் அப்படி பண்ணாங்கன்னு அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் கொடுப்பாரா? நீங்க தாவேக்காவுக்கு சிங்சாங்னு போடுங்க, போட வேணான்னு சொல்ல, ஆனா அதை ஆக்கப்பூர்வமா போடுங்க. நீங்க முட்டு கொடுங்க, கொடுக்க வேணாம்னு சொல்லல, அது ஆக்கப்பூர்வமா கொடுங்க. அதுதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா? நீங்க அமைச்சரவையில இருக்கீங்க, தாவேக்கா மூலியமா தான் நீங்க அதிகாரத்துல இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக தாவேக்கா பண்ற தப்பு எல்லாத்தையும் நியாயப்படுத்தி பேசாதீங்க அமைச்சர் அவர்களே. ஏன்னா நீங்க ஒரு அமைச்சர், தாவேக்கா நிர்வாகி கிடையாது. காங்கிரஸ்ல இருக்கீங்க, நடுநிலையா இருங்க. இது மாதிரி ஒரு கட்சிக்கு ஒரு முதலமைச்சர் செய்யற விஷயத்துக்கு சிங்சாங் போடாதீங்க. நடுநிலையா இருந்து உங்க கருத்துக்களை முன்வைங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுங்க. ஏன்னா கரூர் விஜய் வருது ரொம்ப முக்கியமா? கல்விக்கு நிதி ஒதுக்கி ப்ரொஜெக்டரை வாங்கி அதுல பாடத்தை சொல்லி கொடுங்கய்யா அப்படின்னா விஜய் கரூருக்கு வருது ரொம்ப முக்கியமானு சொல்லிட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்களா? இது எந்த அளவுக்கு வெக்கக்கேடான செயல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜ்மோகன் அவர்கள் சொன்னார, ஸ்கூல்ல காலேஜில் அன்னெசரியா யாரும் போக கூடாது, கட்சி நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது, கட்சிக்காரங்க யாரும் போக கூடாதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கூட அவளை கரூர் விஜயில வருது வந்து என்ன பண்றாங்க, லைவ் அடிக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? முதல்ல ராஜ்மோகன் அவர்கள் ஆங்கரிங் பண்றதை நிப்பாட்டுங்க. நீங்க அமைச்சர் ஆயிட்டீங்க, ஆங்கர் கிடையாது, தொகுப்பாளர் கிடையாது. இன்னும் நீங்க தொகுப்பாளரா நின்னுட்டு அங்க விஜய் பக்கத்தில் நிக்கிறத கொஞ்சம் பள்ளி கல்வித்துறையில உங்களுக்கு துறைன்னு ஒண்ணு ஒதுக்கி கொடுத்துருக்காங்களா, அந்த துறையில கவனத்தை செலுத்துங்க சார். நீங்க சொன்ன உத்தரவை காத்துல பறக்க விட்டு இருக்கிறாங்க.
அந்த லட்சணத்துல உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்னா கிள்ளிக்கிறையா? எல்லா நிர்வாகிகளும் போறாங்க, எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்துறாங்க. உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு ஏன் ஸ்கூல்ல இது மாதிரி நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதுக்கு பதில கொடுங்க ஐயானா ஸ்கூலுக்கு ஒரு ஆர்டர், ஒரு சர்க்குலர் அனுப்புறாரு. இதுமேட்டு இருந்து எந்த நிகழ்ச்சியை நடத்தாதீங்க. கட்சிக்காரன் போனவங்களை எத்தனை பேர் நீங்க தண்டிச்சிருக்கீங்க? கட்சி பதவியில இருந்து தூக்கி இருக்கீங்க, பண்ணிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. முதல்ல நீங்க ஆங்கர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. தாவேகாவின் ஆங்கருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்ல ஒரு போஸ்ட் போட்டு வேலைக்கு ஆளை எடுங்க. எங்க முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு ஆங்கர் பண்றதுக்கு ஆட்கள் தேவை, போடுங்க. ராஜ்மோகன் அவர்கள் அவருடைய ஆங்கர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வரட்டும். உங்களுக்குன்னு ஒரு துறை கொடுக்கப்பட்டாச்சு, நீங்க அமைச்சர், அந்த துறையில கவனம் செலுத்துங்க. கவனக்குறைவா இருந்தனாலதான் இன்னைக்கு பிள்ளைகளுடைய கல்வி கேள்விக்குறியா இருக்கு. இதே போல நடந்தா மாணவருடைய கல்வி கேள்விக்குறியாகாதா? அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகாதா? ஒரு அமைச்சர் மாணவ ஸ்கூல்ல போயிட்டு மாணவியை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்கள தன்னம்பிக்கையே கேவலப்படுத்துறாங்க. இன்னொரு அமைச்சர் ஆங்கரிங் பண்ணி தன்னுடைய துறையில லைவ் போடுங்க அப்படின்னு வருது. இதெல்லாம் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்? தப்பு நடந்த உடனே அவங்களுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்களே, ஏன் இதை தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லல? ஏன் நீங்க கண்டிக்கல? ஏன் இதுல கவனம் செலுத்தல? கேள்விகள் இருக்குல்ல. சோ அப்ப தப்பு நடந்தாதான் நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க. முன்னாடியே போயிட்டு எதுவுமே பண்ண மாட்டீங்க, அதிரடியா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. இது எந்த விதத்திலையும் நீங்க ஆங்கர் பண்றதை விட்டுட்டு இங்க நீங்க உங்களுக்கு துறை கொடுத்த துறையை கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த தவறு நடந்திருக்குமா? மக்களுக்கு படம் முக்கியமா, பாடம் முக்கியமா? அதை முதல்ல சொல்லுங்க. உங்க தலைவரை மட்டும் நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்களா? இது ஏன் ஸ்கூல் மாணவர்கள் மத்தியில நீங்க அரசியல் புகட்டுன்னு பாக்குறீங்க? இதே குழந்தைகளை வச்சுதான் ஆட்சியை பிடிச்சின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, கோர்ட்லயே கேஸ் இருக்குது, தேர்தல் ஆணையம் அதுக்கு கேஸ் இருக்குது. ஆனா திரும்ப திரும்ப அதே தப்பு தானே பண்றீங்க. குழந்தைகள் மத்தியில எதுக்கு நஞ்சைய வளர்க்குறீங்க அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. அது ஸ்கூல்ல மாணவர்கள் மத்தியில எந்த ஒரு அரசியல் சாயமும் பூசக்கூடாது. ஆனா கொடி எடுத்துட்டு போறாங்க, துண்டை போட்டுட்டு போறாங்க, போட்டோ எடுத்துட்டு போறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? விஜய் வாழ்கன்னு சொல்றாங்க, விஜய் முகத்தை வரையறாங்க, ஸ்டூடெண்ட் எல்லாம் வெயில நிக்க வச்சு விஜய் முகத்தை வரைய சொல்றீங்க. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? நேத்து கரூருக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு இது ரொம்ப முக்கியமா? மாணவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமா சார்? இது பாடத்திட்டத்துல வருதா? விஜய் கரூருக்கு இதுனா அதிசய நிறைவா இல்ல வரலாற்று சாதனையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பள்ளி கல்வித்துறையை கடந்த ஆட்சி காலத்துல பள்ளி கல்வித்துறை எந்த அளவுக்கு சிறந்து விளங்கினது, இன்னைக்கு சந்தி சிரிக்குது பள்ளி கல்வித்துறை. அந்த ரேஞ்சுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நிப்பாட்டிட்டாரு. ஆனா பேட்டியிலே சரி, பொதுவெளியிலே சரி, வாய் வக்கரியா பேசுறீங்களா? செயல்ல காட்டுனீங்களா? கிடையவே கிடையாது சார். ஆங்கரிங் பண்றதை நிப்பாட்டுங்க சார். ஃபர்ஸ்ட் விஜய்க்கு அங்க நீங்க எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு ஆங்கர் நிப்பாட்டுங்க. ராஜ்மோகன் அவர்கள் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. தொகுப்பாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. நீங்க அமைச்சர் ஆயிட்டீங்க, இனி நீங்க அமைச்சருக்கான வேலையை பாருங்க சார். அப்படின்னு தான் மக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்போ விஸ்வநாதன் அவர்கள் எந்த அளவுக்கு சொம்பு தூக்குறாரு பாருங்க தாவேகாவுக்கு. எல்லா ஆட்சியிலும் அப்படி நடந்திருக்கா? எந்த ஆட்சியில நடந்திருக்கு? திமுக ஆட்சி காலத்துல அப்படிதான் லைவ் போட்டு காமிச்சாங்களா? அதிமுக ஆட்சி காலத்துல லைவ் போட்டு காமிச்சாங்களா? எந்த ஆட்சியில நடந்திருக்குது சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறோம். சும்மா 19 வாய்க்கு இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு, இப்ப மட்டும் தான் நடந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்றீங்களே. கொஞ்சம் கூட வாய் கூசாம போய் பேசுறீங்களே. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்களா ஒரு அமைச்சரா அப்படின்ற கேள்வி கேட்க தோணல எல்லாருக்குமே. இனி மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. அமைச்சர் பொதுவெளியில இப்படி பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தலாமா? ஆதாரம் இருக்கா? ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தப்பு நடந்துச்சுங்க, இதுக்கு அப்புறம் நடக்காதுங்க, முடிஞ்சு போயிடுச்சு. இதே விஸ்வநாதன் அவர்கள் இதுக்கான நடவடிக்கை ராஜ்மோகன் எடுத்துட்டாரு, இது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சுச்சா? அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு, இப்ப மட்டும் புதுசா நடந்த மாதிரி பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வரீங்க? அதை சொல்லுங்க அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களே, சொல்லுங்க. இப்ப ராஜ்மோகன் அவர்கள் நடவடிக்கை எடுத்தார், எடுக்கலன்னு சொல்லல, நடவடிக்கை எடுத்தார். அந்த தலைமை ஆசிரியரை பணியிட நீக்க செஞ்சிருக்கிறார். ஆனா அதை ஏன் நீங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸா விட்டீங்க? உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற துறையில இப்படி நடந்திருக்குதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? இது திட்டமிட்ட செயலா? இது சர்ச்சையானதுனால நீங்க பதவி நீக்கம் செஞ்சீங்களா? என்ன சொல்ல வரீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. ஏன் பதவி நீக்கம் நீங்க இடைநீக்கம் நீங்க செய்றீங்களா? ஏன் இது நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இது பண்ணல? ஒரு தப்பு நடந்துட்ட பிறகு ஆக்ஷன் எடுப்பீங்களா? இந்த ஆட்சி தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு இது பண்ண மாட்டீங்களா? சோ ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு.
பள்ளி கல்வித்துறையில் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் பேசி வாங்குங்க சார் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க கட்சிக்காரங்களே உள்ள போயிட்டு என்ன பண்ணுவாங்களா, எல்லா நிகழ்ச்சியும் நடத்துவாங்களாம். மக்கள் குழந்தைங்க கிட்ட போயிட்டு கல்வியை கொடுக்காம கட்சியை திணிப்பாங்களாம், எல்லாமே செஞ்சிருவாங்களாம். ஆனா பொதுவா ஒரு சர்க்குலர் அனுப்புவாராம் ராஜ்மோகன் அவர்கள். என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கோர்ட்டு நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்டதுனால சர்க்குலர் அனுப்பினீங்களா? அதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயம் நடந்தது, எவ்வளவு கண்டிச்சீங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி நீங்க வழக்கு போட்டீங்க? உங்க கட்சிக்காரங்க. நீங்க பதவியை மட்டும் தான் நீக்கினீங்க, அவங்க கிட்ட இருந்து அரெஸ்ட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் சம்பவம் நடக்கும் போது கைது நடவடிக்கை செஞ்சிருந்தீங்கன்னா அடுத்தவன் உள்ள போயிருப்பானா, செஞ்சிருப்பானா? இந்த விஷயம் நீங்க பெருசா பேசுறீங்களா மேடைகள்ல, நாங்க அவ்வளவு கண்ட்ரோலா இருக்கோம், அப்படி செய்வோம் இப்படி செய்வோன்னு. நடவடிக்கையில உங்க ஆட்கள், அதாவது ஆனா நிஜத்துல உங்க நிர்வாகிகள் பண்ற தப்ப தட்டி கேட்கவே நீங்க முடிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி நடக்கும் போதே ஸ்கூலுக்குள்ள கொடியோட போனாங்களா, துண்டோட போனாங்களா, அப்பவே நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கணும். அரெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அடுத்தவன் போறதுக்கு யோசிச்சிருப்பான். போய் ஆய்வு நடத்தி இருக்க மாட்டாங்க, போயிட்டு கட்சி கொடியோட போய் நின்று இருக்க மாட்டாங்க, போட்டோட நின்று இருக்க மாட்டாங்க. இவ்வளவோ நீங்க பண்ணிட்டு உயர் நீதிமன்றத்துக்கு போய் உயர்நீதிமன்றம் ஒரு கண்டனம் தெரிவிக்குது. முதல்வர் நிகழ்ச்சிக்கு, முதல்வர் பிறந்த நாளுக்கு ஏன் ஸ்கூல்ல போயிட்டு நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்படின்னு ஒரு கண்டனத்தை கேள்வி கேட்குது தமிழ்நாடு அரசு கிட்ட. அதுக்கு விளக்கம் கொடுக்கல, மாறாக ஒரு சர்க்குலர் அனுப்புறாரு. இதுமேட்டு இருந்து யாரும் ஸ்கூலுக்குள்ள போக கூடாது, அன்னெசரியா போக கூடாது, எந்த ஒரு தன்னார்வங்களும் போக கூடாது, யாருமே போய் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்றீங்க. சொல்லி கொஞ்ச நேரத்தாவல உங்க கட்சி நிகழ்ச்சி, உங்க தலைவருடைய நிகழ்ச்சியை லைவ் அடிக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? லைவ் சோர்ஸ் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? பயங்கரமான கேள்விகள் இருக்கு நம்மளுக்கு. ப்ரொஜெக்டர்ல அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. சோ இத தலைமை ஆசிரியரை நீங்க பணியிட நீக்கிறீங்க. எந்த ஆசிரியர் நினைச்சு ஆசிரியரை நீங்க இடைநீக்கம் செஞ்சீங்களா? அவங்க மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? துறை சார்ந்த நடவடிக்கை அவங்க கிட்ட மேல எடுத்தீங்களா? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது நீங்க ஆரம்பத்திலேயே விஜய் அவர்கள் சொல்றாரு, போதைப் பொருட்களை திமுக பரவி விட்டுருச்சு, ஆரம்பத்திலேயே கிள்ளி எடுல அப்படின்னு. இப்போ நீங்க ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தை தடுத்தீங்களா? கிடையாதுல, போக விட்டீங்களா? எல்லாரும் ஒரு 2 பேருக்கு கண் துடைப்புக்கு பதவி நீக்கம், அவ்வளவுதான். அவங்க கட்சி பதவியில இருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேருக்கு என்ன பண்ணீங்க, கண் துடைப்புக்கு பண்ணீங்க. ஆனா போட்டு பல பேர் போனாங்கல்ல, ஏன் அது ஆரம்பத்திலே தடுக்கல? கைது நடவடிக்கை செஞ்சீங்களா சார்? ஏன் பண்ணல? ஏன்னா உங்க கட்சிக்காரங்க, அதனால பண்ணல. சோ நீங்க அப்பவே ஸ்டார்டிங்ல இதை பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குமா? இவ்வளவு விவகாரம் நடந்திருக்குமா? இன்னைக்கு ஒரு தலைமை ஆசிரியரை பணியிட நிக்கிறீங்களா? இது நடந்து இந்த குற்றம் நடந்த பிறகு, குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன தற்காத்தீங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? கிடையவே கிடையாது. இன்னைக்கு ராஜ்மோகன் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அமைச்சராக இருந்துகிட்டு இங்க செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க. ஆனா இன்னைக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு பெரிய ஒரு பிழை நடக்குது, குற்றம் நடக்குது, இன்னைக்கு நடந்த பிறகு நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இது எந்த விதத்துல ஏத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்க தாவேக்காவுடைய தொகுப்பாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அமைச்சர் பதவியை பொறுப்பேற்றிருக்கீங்க. அமைச்சரா இருங்க, செயல்படுங்க, உங்க துறையில நடக்கிற குற்றங்களை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யுங்க அப்படின்னு தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில கோரிக்கை எழும்பி இருக்குது. இந்த கோரிக்கைக்கு ராஜ்மோகன் அவர்கள் செவி கொடுப்பாரா அப்படின்னு தான் பொறுத்து பார்க்கணும். இந்த பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.